கற்போம், கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.8ல கணக்கு நம்பர் 1ல ரோமன் லெட்டர் 1. அதாவது இங்க என்ன கணக்கு கொடுத்துருக்குன்னா x⁴ மைனஸ் 12x³ பிளஸ் 42x² மைனஸ் 36x பிளஸ் 9 என்பதின் வர்க்க மூலம் காண்க கணக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அடுக்குல பெரிய நம்பர் இது h⁴, அடுத்து என்ன இருக்கு h⁴, அடுத்து 2 1 தனி உறுப்பு. நான் என்ன பண்றேன், அப்படியே எடுத்து உள்ள எடுத்து எழுதிக்கிறேன், செக் பண்ணிட்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே வர்க்க மூலம்னா அதாவது எப்படி எழுதுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1² 1 × 1 இப்படிதான் எழுதணும். 1 × 1 1, 2² 2 × 2 4, 3² 3 × 3 9, 4² 4 × 4 16, 5² 5 × 5 25, 6² 6 × 6 36. ஓகேவா? வரையும் புரியுதா? இதுக்கப்புறம் பேஸ் மெத்தட்ல அதாவது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். இது ரொம்ப முக்கியம், மட்டும் நல்லா பார்த்தோம். சரிங்களா? நம்ம இப்ப கணக்கு போலாமா? என்ன நம்பர் கொடுத்துருக்கு h⁴. இதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? இங்க எதுவுமே கொடுக்கலனாலும் பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். பிளஸ் 1 h⁴. அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ அங்கேயும் அதே நம்பர் தான் போடணும். சரியா? போடலாமா? இங்க h⁴ இருக்கு. இங்க அப்பனா முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? இங்க 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான். சரியா? இங்க 1 இங்க h⁴ இருக்கனால என்ன பண்ணும், இங்க x². சரியா? மேலையும் 1 போட்டாலும் 1 தான், இல்ல டைரக்டா x² எழுதினாலும் 1 தான். நான் என்ன பண்றேன், 1 x² எழுதிக்கிறேன். சரியா? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஒரு 1 ஓகேவா? அடுத்து h² × x², சரியா? இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, அடிக்க முடியாது. நான் அதனால கீழே மைனஸ் மாத்திக்கிறேன். சரியா? இப்ப கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது என்ன பண்றேன், வர்க்க மூலம்னால 2ஐயும் கீழே எடுத்து எழுதுறேன். புரிஞ்சா சொன்னது? மைனஸ் 12h⁴ 3 பிளஸ் 42x². இங்க ஈவு என்ன வந்தாலும் அத 2ஆல பெருக்கிடணும். 2 2 x². நான் என்ன பண்றேன், மைனஸ் 12x³ 2x² வகுக்க போறேன். ஓகேவா? மைனஸ் 12x³ by 2x². எதுல அடிக்கலாம்? 2 2 6 2 12. இங்க x² இருக்கு, அங்க x³ இருக்கு. அப்பனா 3ல 2 போச்சுனா 1. சரியா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? என்ன இருக்கு அப்பனா மைனஸ் 6x. ஓகேவா? மைனஸ் 6x. இங்கேயும் மைனஸ் 6x. சரியா? இப்ப நம்ம பெருக்கலாமா? பெருக்கலாம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். 6 2 12. சரியா? x² × x³ சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சரியா? 6 6 36 6 36
இங்க x இருக்கு இங்க x இருக்கு x into x x ஸ்கொயர் x ஸ்கொயர் புரிஞ்சா புரிஞ்சுனே. அடுத்தது ரெண்டுமே ஒரே நம்பர் குறி அடிக்க முடியாது அதனால கீழே எங்கேயும் குறிய மாத்தணும்னா இங்கேயும் குறிய மாத்தணும் இது பிளஸ்ஸா இருக்கனால கீழே மைனஸ் ஆயிடுது ஓகேவா இப்ப கேன்சல் பண்ணிடலாமா பண்ணிடலாம். ஓகேவா அடுத்தது இங்க குறி ரெண்டும் அப்படி இருக்கு வேற வேற மாதிரி இருக்கு அப்பனா பெரிய நம்பர் குறி என்ன மைனஸ் பிளஸ் பிளஸ் பெரிய நம்பர் குறி பிளஸ்ல இருக்கு சரியா 42ல 36 போச்சுன்னா அவ்வளோ 6 6 ஓகேவா 42 ரூபா இருக்கு அதுல 36 ரூபா செலவு பண்ணிட்டோம் மீதி எவ்வளவு இருக்கும் 6 ரூபா சரியா 6 x ஸ்கொயர் ஓகேவா புரிஞ்சா புரிஞ்சு. இப்ப என்ன பண்றேன் ஈவ நான் 2ஆல பெருக்கணும்னு சொல்லிருக்கேனா அப்ப பெருக்கலாமா ஒரு 2 2 x ஸ்கொயர் ஓகேவா அடுத்தது மைனஸ் 6 2 12 x அவ்வளவுதான் x தான் அடுத்தது என்ன இருக்கு கீழே அப்படியே ஜோடியா வர்க்கமூலம்னால எடுத்துக்கலாம் சரியா மைனஸ் 36 x பிளஸ் 9 ஈவ நம்ம இங்க 2ஆல பெருக்கியாச்சு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த 6x ஸ்கொயரையும் 2x ஸ்கொயரால வகுக்க போறேன் சரியா ஓகேண்ணே. இந்த சைடுல எழுதிக்கிறேன் 6x ஸ்கொயரை 2x ஸ்கொயரால வகுக்க போறேன் சரியா இங்க x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சா இங்க 2 6 சரியா இங்கேயும் பிளஸ்ல இருக்கு இங்கேயும் பிளஸ்ல இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை பிளஸ் 3 சரியா இங்கேயும் பிளஸ் 3 எழுதிடும் சரியா புரிஞ்சா அடுத்தது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 2 6 பக்கத்துல என்ன இருக்கு இந்த x ஸ்கொயர் தான் இருக்கு அங்க ஒண்ணுமே இல்ல அதனால x ஸ்கொயர் சரியா பிளஸ் இன்டு மைனஸ் 3 12 அதாவது 12 3 36 இங்க ஒண்ணுமே இல்ல இங்க x இருக்கு அதனால x சரியா புரிஞ்சா அடுத்தது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 9 சரியா அடுத்தது என்ன பண்றோம் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனால குறிய மாத்திக்கிறோம் இங்க ஒரு இது மாத்தினா எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் பிளஸ் மைனஸ் இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ் சரியா இப்ப எல்லாமே இப்படி இருக்கு பிளஸ் மைனஸ் ஒரே நம்பர் இருக்கனால கேன்சல் பண்ணிடலாமா பண்ணிடலானே 6 ரூபால 6 ரூபா போச்சுன்னா 0 இது பாத்தீங்கன்னா 36 ரூபால 36 ரூபா போச்சுனாலும் 0 அதாவது மைனஸ் 36 பிளஸ் 36 0 இதையும் அடிச்சிடலாம் சரியா அப்பனா மீதி என்ன இருக்கு 0 இங்க ஈவு இருக்கிறத நம்ம கீழே எழுதினோம் கணக்கு எழுதிட்டு அதாவது இது ரூட் போட்டு எழுதிட்டு இங்க என்ன கண்டுபிடிச்சோம் இது 1x ஸ்கொயர் இல்ல வெறும் x ஸ்கொயர் போட்டாலும் ஓகே சரியா 1x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 3 சரியா புரிஞ்சா நோட் பண்ணிரும்